பொதுவாகவே நம்ம வீட்டில் பெரியவர்கள் இருப்பாங்க. அவங்க கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற காசை நம்ம என்ன செய்வோம்? நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த காசை நான் சொல்கிற வழியில் மட்டும் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா வீட்டிற்கு தீராத கஷ்டத்தை கொடுத்து விடும். பொதுவாகவே ஒரு 4 கிழமை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட போய் காலில் விழுவோம். அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களால முடிஞ்ச பணத்தை நமக்கு தருவாங்க. அது 10 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, 1 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்லை. அதற்கு மதிப்பு அதிகம். அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு பெரியோர்களின் அருளாசியோடு கொடுக்குற அந்த பணம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். சனி பகவானின் அம்சம் கொண்டவர்கள் தான் இந்த பெரியவர்கள். அதனால் வாழ்க்கையில் தொழில் முடக்கம், பண முடக்கம் இருந்தால் இதை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடுங்க. இப்போ பிறந்த நாள், திருமண நாள், தீபாவளி, பொங்கல் அப்படின்லாம் கண்டிப்பாக வரும். நம்ம பெரியவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பணம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டப்பாவில் ஒரு உண்டியலோ ஏதோ ஒன்று அதில் சேர்த்து வைங்க. ஆசீர்வாதமாக பெறக்கூடிய அனைத்து பணத்தையும் அந்த டப்பாவில் சேகரிக்கும் பழக்கத்தை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை வரும் இல்லையா, அந்த டைமில் ஒரே ஒரு வெற்றிலையை வாங்கிக்கோங்க. அதில் நெய் தடவிடுங்க. தடவிட்டு அதை சுருட்டிக்கோங்க. சுருட்டி நூல் போட்டு கட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, பெரியவங்க கொடுத்த பணத்தை சேகரித்து வைத்திருக்கும் டப்பாவில் போட்டு விடுங்கள். அவ்வளோதாங்க. மறுநாள் காலையில் அந்த வெற்றிலையை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இல்லைன்னா பசுமாட்டுக்கு கொடுத்துடுங்க. ஆனால் அந்த டப்பாலேயே அந்த வெற்றிலை மட்டும் வாடக்கூடாது. சனி பகவானின் அம்சம் பொருந்திய பெரியவர்கள் கையிலிருந்து பணத்தை பெற்று சுக்கிர ஓரையில் வெற்றிலையை வைத்து பரிகாரத்தை செய்வதன் மூலம் நமக்கு சனியும் சுக்கிர பகவானும் இணைவதன் மூலம் நமக்கு ஏராளமான அதிர்ஷ்டம் ஏற்படும். பணக்கஷ்டம் தீரும். அந்தளவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதோட பெரியவங்க கையிலிருந்து ஆசீர்வாதமாக பெற்ற பணத்தை நாம் எதற்காகவும் எப்பவும் செலவு பண்ணக்கூடாது. அப்படி நம் கையிலிருந்து வீண் விரயம் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அந்த பணத்தை அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போய்விடும். உங்களுக்கு நிறைய வீண் விரயம் ஆகும். சேமிப்பு கரையும். அதனால் உங்களுக்கு யாராவது ஆசீர்வாதமாக கொடுத்த பணத்தை நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, சேமித்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைகளுக்கு வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் ஏதாவது வாங்கி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏதாவது வெள்ளி பாத்திரங்கள் வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பைசாவில் நான் சொல்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். அதிர்ஷ்டத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும். அதனால் பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதமாக பெற்ற பணத்தை உங்கள் கைகளாலே நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. யாருக்கும் கடனை அடைப்பதற்கு கூட அடுத்தவர்களுக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுத்து விடாதீர்கள். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போய்விடும். அதனால் இதை ஒரு நம்பிக்கையாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணுமா அப்படின்னா பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதமாக பெற்ற பணத்தை நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பத்திரமா சேர்த்து வைங்க.